அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி February 16, 2026 திங்கட்கிழமை. மகா சிவராத்திரி நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி காலையில் மணி 9 இருக்கும்னு நினைக்கிறேன், டைம் சரியாக பார்க்கல. இன்றைக்கி நம்ம யாத்திரை 4வது நாள் போயிட்டுருக்கு. லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான், அட்டப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் அட்டப்பாடி. இங்கே மல்லேஸ்வரன் சுவாமி கோயில், இங்கே சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். விசேஷங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. சிவராத்திரி நல்லபடியாக முடிஞ்சது. சிவராத்திரி நல்லாவே அதிகபட்சம் ரவுண்டிங்லேயே தான் இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக ஒரு 1 hour மட்டும் அப்படியே வண்டிக்குள்ளே உட்காந்து மொபைல் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அது இதுன்னு அருமையாக இருந்தது. ஏன்னா இந்த பழங்கால நாடகம் மாதிரிலாம் போடுவாங்க ஸ்டேஜில், அது இந்த வருஷம் இல்லை. அது ஒரு சின்ன டிசப்பாயிண்ட். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில் ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. மொபைல் சார்ஜ் பண்ணியாச்சு. வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூட்டம் இறங்கிருச்சு. எல்லாம் வந்தவங்களாம் அப்படியே நிறையா பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிடும், அந்த ஒரு கலகலப்பு இருக்காது. சரி, வெளியே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நாள் எப்படி போகுது, என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, அப்படியே தொடர்ந்து போகலாம். லெட்ஸ் கோ. கார் பேட்ரி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ சார்ஜிங்காக போயிட்டுருக்கோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் சம்திங் தூரம் இருக்கும். சார்ஜ் கேட்டேன், 50 சொன்னார். ரீசனபிள், நியாயமான ப்ரைஸ். நல்ல விஷயம், நல்ல சர்வீஸ். தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆட்டோலாம் ஏறவே மாட்டேன், நடந்தே போயிடுவேன். தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. என்ன இது வெயிட்டு, வேறு ஒன்றும் இல்லை, அதுதான். சரி, இன்றைக்கி நாளே நமக்கு பிகினிங்கே இப்படி இருக்குது. மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றுமே சாப்பிடல, அப்படியே போயிட்டுருக்கு. சரி, பார்ப்போம். மணி 12 ஆச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா வெயில் இருக்குது. மாட்ரேட்டான கிளைமேட், ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. வேறு ஹேர் கட் பண்ணலான்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் என்னோடய ஃபேவரட் சலூன் ஒன்று இருக்குது லோக்கலில், அது அவைலபிள் இல்லை அப்படின்ட்டார். அவர் லீவில் இருக்கார், மேரேஜ், அதனால் ஒரு 10-15 நாள் லீவ் அப்படின்ட்டார். கேரளாவில் கட் பண்ணலான்னா அஃபிஷியலாக நீட்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. புள்ளிங்க மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் பியர்டாக ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பின்னாடி சலூன் பார்க்குறேன். 2-3 நாளாக சலூன்லாம் பார்த்தேன், ஃபுல்லாக பிஸியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு சலூன் பார்க்குறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தாடிலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக காட்டுவாசி மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம காட்டுவாசி தான், அது வேறு விஷயம், எப்போவும் காட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். சரி, போய் பார்க்கலாம். எதுக்கும் கொஞ்சம் அப்படியே தாடியோட ஒரு கேப்சர் பண்ணிப்போம், ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். சரி, ரைட், அப்படியே உள்ளே போகலாம். ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது. ஹேர் கட் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நாட் பேட், இதுவே நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, சொல்லி பார்க்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெட்டுவாரா அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஓகே அப்படின்னாருன்னா இங்கேயே வருவோம். ரைட், ட்ரிம் பண்ணிட்டோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இருக்கிற பட்ஜெட் லைஃபுக்கு
வரும்போதும் ஆட்டோ, ரிட்டர்ன் போகும்போதும் ஆட்டோவில் போகிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆட்டோலாம் தொட்டே பார்க்க மாட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் தொட்டாலே 150 ரூபா 200 ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. இங்கே பரவாயில்ல, 50 ரூபா சொல்லியிருந்தால் இன்னொரு 10 ரூபா கூட குறைச்சிருப்பார். நான் எதுவும் பார்கெயின் பண்ணல. சரி, ரீசனபிளாக நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானும் ஓகே அப்படின்ட்டேன். அப்படியே லோக்கல் ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். பின்னாடி போனீங்கன்னா மன்னார்காடு, சைலண்ட் வேலி, பாலக்காடு எல்லாமே இந்த பக்கம் போகலாம். தென் இப்படி நம்ம போயிட்டுருக்க இந்த திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனைக்கட்டி, டுவார்ட்ஸ் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் இதெல்லாம் போகலாம். நடப்போம் என்ன இப்போது, நாடு ஃபுல்லாக எத்தனையோ ஹைவேஸ்லலாம் நடந்து போயிருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வலிக்குதா என்ன காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. பார்ப்போம், போயிட்டு ஐடியா பண்ணுவோம். ஸ்லோப் மேலே ஏறுது பாருங்கள், குழந்தைங்கள்லாம் போகிறாங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வியூ பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்காது. காலை அல்லது மாலை நேரத்தில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு, அப்படியே ரசிச்சுட்டு போகலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. இப்படி தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கோ எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கு இயற்கை மட்டுமே ஒரு காரணமா, இல்லை மனுஷங்க போடுற பிளான், இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே கூட ஒரு காரணமா என்னன்னு தெரியலைங்க. ஆச்சரியமாக இருக்குது. வீடுங்கள்லாம் எவ்வளவு தனியாக இருக்குது, பார்க்கவே அப்படியே ரம்யமாக இருக்குது. தனியாக கீழே டவுன் இறங்குது பாருங்கள். எல்லாம் மேடு பள்ளமான இடம்தான். பக்கத்துலேயே நதி இருக்கிறதுனால துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லா வசதி. ட்ரிம்மிங்லாம் பண்ணி முடித்து எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரோட்டு கடையில் சமோசா சாப்பிட்றோம் டே டைம் எனர்ஜிக்காக. வெஜ் சமோசா சாப்பிட்டு ஹாட் காஃபி வித்தவுட் சுகர் ஃபுல்லாக போட்டு கொடுத்தாங்க. நான் தான் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா கையே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சூப்பர் சர்வீஸ் நல்லாயிருக்கு. நம்ம வீட்லேயும் டான்ங்கிற பேரில் இதே மாதிரி ஒரு ஜீவன் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 வருஷத்துக்கு மேலேயே இருந்ததுங்க. சமீபத்தில் தான் காலமாச்சு. நாங்களும் இயற்கை மரணம்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஆக்சிடெண்ட் அப்படின்னாங்க. இப்போ கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கை மரணமாக இருந்தால் கூட சரி அப்படின்னு ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த வாய் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு மசில்ஸு கொலன்னு அப்படியே தொங்கின மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்து அதே மாதிரி இருக்குது. முகத்துல எல்லாம் ஏகப்பட்ட கீரல், தழும்பு. சேம். மிஸ் யூ டான்.